கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த பரிசுத்த நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கின்றோம். நாம் ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆராதனை வேளையிலே நம்மத்தில் நிறைவாய் கடந்து வந்து நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய அளவில்லாத கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். சென்று போன நாட்கள் முழுவதும் தேவரீர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகின்றீர். அந்த மேலான இரக்கத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இப்பொழுதும் உம்முடைய அளவற்ற கிருபையின்படியும் இரக்கத்தின்படியும் இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையிலே இந்த இடத்திலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தருளும். எங்கள் மத்தியிலே உலாவுகின்ற உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக முழு மனதோடு குடும்பமாக உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும். எங்களுடைய வீணான சிந்தனைகள் எல்லாவற்றை கர்த்தர் எடுத்து போடும். ஆண்டவர், நாங்கள் குடும்பமாக உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் உமக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூறவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையின் மூலமாக நாங்கள் குடும்பமாக இன்னும் உம்மண்டை நெருங்கி சேரவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 380 பாடுவோம். நேர்த்தியானது அனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம். கீதங்கள் 380 பாடுவோம்.
சின்னம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தையானதும் கர்த்தாவின் படைப்பா. மரமடர்ந்த சூளை பசும் புல்தரையும் தண்ணீர் மேல் தாமரை பூ மற்றெந்த வஸ்துவும் நேர்த்தியானதனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தையானதும் கர்த்தாவின் படைப்பா. சர்வவல்ல கர்த்தர் எல்லாம் நன்றாய் செய்தார். இதை நாம் பார்த்து போற்ற நாவையும் சிருஷ்டித்தார். நேர்த்தியானதனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தையானதும் கர்த்தாவின் படைப்பா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலுயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். நாம் குடும்பமாக தேவனை ஆராதிக்கின்ற வேளையிலே தொடர்ந்து தேவ பிரசன்னம் நம்மத்திலே அசைவாடும்படியாக நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு, அவருடைய தொடுதலை உணர முடியாதபடிக்கு நமக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய எல்லா பாவங்களையும் இந்த வேளையிலே தனிநபராக குடும்பமாக தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். ஒருவேளை ஐயோ எங்களுடைய இல்லத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பாவங்கள் அதற்கு தடையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். இன்று முதல் ஒரு தேவ பிரசன்னம் உங்களையும் உங்களுடைய இல்லத்தையும் அது ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோமப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய எல்லா தவறுகளையும் உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம்.
செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் தொடர்ந்து 95வது சங்கீதத்தை பாடலாக பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சின்னக்கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். வந்து சங்கீதங்களால் ஆட கடவோம். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனோ பூமிநாளங்கள் அவர் கையில் இருக்கிறது. பருவங்கள் வீரங்களும் அவருடையவைகள். சமுத்திரமருடையது, அவர் எதை ஓண்டாக்கினார். வெட்டாந்தரையோ அவருடைய கரம்.
உண்டாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் வருமே ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளோமாமே. இந்தவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் மனாந்தரத்தில் கோபம் பட்ட போதும் சோதனை நடந்தது போல உங்கள் இதயத்தை கடின படுத்தாதேயுங்கள். பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையோ கண்டார்கள். நடந்த சந்ததியை ஆரோசித்து அவர்களுடைய பிரஜனமே இருதயமுள்ள ஜனம் என்றோ என்னுடைய உலகில் எறியாதவர்கள் என்றும் சொல்லி நிலைப்பார்கள். அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நாம் யாவரும் நின்ற வண்ணமாக முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 19வது சங்கீதம் 19வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பெரிதியாயிருப்பதாக. இப்பொழுதும் எப்பொழுதும்
மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25வது வசனம் முடிய. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 25வது வசனம் முடிய. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்படியாய் இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திய சுவாதிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறதாம். அந்த நம்பிக்கையாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தலை வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருரையும் மரித்துரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாக சிறிது நேரம் நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். குடும்பமாக தேவனை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக தேவனுடைய வல்லமையான செய்கைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கப் போகின்றோம். எல்லோருமாக நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை அந்த பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நாம் உயர்த்துவோமா? வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த நாளுக்காக, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனை வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக இந்த வேளையில குடும்பமாக அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். தகப்பனே, குடும்பமாக உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. சென்ற காலம் முழுவதும் ஆண்டவரை எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து வருகின்றீரே, உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வருகின்ற தேவன், தாயின் கருவிலை நம்மை உருவாக்கின ஆண்டவர், தாயின் கருவிலை நம்மை தெரிந்து கொண்ட தேவன், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நம்மை பாதுகாத்து வருகின்ற அந்த வல்லமையுள்ள தேவனை நாம் போற்றுவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலே தேவ பிரசன்னத்தை உங்கள் மத்தியிலே உணர்ந்து கொண்டவர்களாக, இந்த வேளையிலே தேவ பிரசன்னத்தை உங்களுடைய இல்லத்திலே உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக அந்த குடும்பமாக தெய்வாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நாம் அவரை துதிக்கும்படியாக நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார்.
சிருஷ்டிகளாகிய நாம் சிருஷ்டிகர்த்தாவாகிய அவரையே போற்றும்படியாக புகழும்படியாக இந்த வேளையிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நாம் அவரை துதிப்போமா? அவருடைய வல்லமையுள்ள செய்கைகளுக்காக வார்த்தையினால் அனைத்தையும் படைத்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்க. தேவனுடைய வல்லமையான செயல்களை எல்லாம் நம்ம நினைத்து பார்ப்போம். தேவனுடைய மகத்துவமான செயல்களை எல்லாம் எண்ணி பார்த்து தேவனுடைய மகத்துவத்திற்காக மாட்சிமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, எங்கள் மீட்பரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் கண்மலையே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, எங்கள் அடைக்கலமே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? வார்த்தையினால் அனைத்தையும் படைத்த தேவன், அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை எதுவுமே இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி விதத்திலே கூறப்பட்டு இருக்கிறது. அந்த தேவனுடைய மகத்துவமான நாமத்தை நாம் உயர்த்துவோமா? ஏகோவா ஈரேவாக, ஏகோவா நிசியாக, ஏகோவா ஷாலோமாக, எல்லாம் அறிந்தவராக, எங்கும் நிறைந்தவராக, நமக்குள் வாசம் பண்ணுகின்றவராக, திரியேக தேவனாக ஒவ்வொரு நாளும் அவரை ஆளுகை செய்து கொண்டே இருக்கின்றாரே, அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். பிள்ளைகளை எல்லாம் துதிக்கும்படியாக சொல்லுங்க. வாலிபர்கள் எல்லாம் உங்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நீருடைய கிருபைகளை எங்களுக்கு தந்து வருகின்றீரே சுவாமி. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய அளவற்ற கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக நாம் அவரை துதிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கினவர் சுவாமி. நாங்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தின் கிரியைகள் அப்பா. ஆண்டவரே, எல்லா சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே என்று சொல்லி அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஒற்றுவே, ஆவே ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், உம் கிருபை எங்கள் மேல் ஊற்றிடோ, ஆவே ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், ஆமென். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், எல்லா சிருஷ்டியையும் படைத்தவர், எல்லா சிருஷ்டிப்புகளையும் பாதுகாக்கின்றவர். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா என்று சொல்லி நாம் மகிமைப்படுத்துவோம். பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவ பிரசன்னம் கடந்து வருகிறது. எஸ் ஃபாதர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்து என் வாழ்வின் ஜோதியும் நீரே, எந்தன் மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்து என் வாழ்வின் ஜோதியும் நீரே. அல்லேலூயா. ஆமாண்டவரே, நாங்கள் குடும்பமாக எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா என்று சொல்லி அந்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராகிய தேவாதி தேவனுடைய கருத்தை நம்ம அர்ப்பணிப்போமா. அல்லேலூயா. 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 எங்களை படைத்தவரே, எங்களை எஜமானரே, எங்களை பாதுகாத்து வருகின்றவரே, எங்களை அனுதினமும் போஷித்து வருகின்றவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ எங்களுடைய வாழ்வின் வழிகாட்டி நீரே என்று சொல்லி குடும்பமாக எங்களையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிற ராஜா ஆண்டவர் தாம் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் வழிகாட்டியாக நல்ல ஒரு ஜோதியாக இருந்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். பரிசுத்த விவாக அறிக்கைகள். கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு பால் சைமன் சாலமோன், திருமதி ரேச்சல் ஜானிமா என்பாரின் மகள் பி ஜெபசோபியாவும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருமுல்லைவாயல் சேகரம் திருமுல்லைவாயல் தூய திருத்துவ ஆலயத்தை சார்ந்த திரு பி ராஜேந்திரன், திருமதி பாக்கிய செல்வி என்பாரின் மகன் ஆர் அகஸ்டின் இயேசுராஜும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகின்றார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு ஆர் ஜெயராஜ், திருமதி ஜே செல்வி என்பாரின் மகள் ஜே ரோசி ஜெபாவும், பெருமாள் குளம் சேகரம் பெருமாள் குளம் சபையை சார்ந்த திரு வை விசுவாசம், திருமதி பால் தங்கம் என்பாரின் மகன் வி ரவி எட்டும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகின்றார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதனை சேகர குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடும்ப வாழ்க்கைக்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். முன்குறித்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன் இந்த பிள்ளைகளை கணவனும் மனைவியுமாக இணைத்து குடும்ப வாழ்வு என்னும் பரிசை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாத நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நீர் நிறைத்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, திருமண காரியங்களுக்காக குடும்பத்தார் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களையும் முயற்சிகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருமணங்களின் மூலமாக உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, குறிப்பாக இந்த ஆராதனை வேளையிலே யார் யார் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை விரைவாக நீர் கட்டளிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே இறைமக்களாகிய உங்கள் யாவரையும்
அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சிறப்பாக நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும்படியாக இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 19வது வசனம் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிக்கின்ற இந்த ஆராதனை வேளையிலே இப்பொழுதும் உம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அப்பா ஆண்டவர், எங்களோட நீர் பேசும். உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக அளவிலே உலக சுற்றுப்புற சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே என்று சொல்லி அந்த நாளை உலகத்திலே அங்கு அனுசரிக்கின்றார்கள். நாமும் அனுசரிக்கின்றோம் திருச்சபையாக. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சிறப்பாக வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளை குறித்து அதன் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற சில அடிப்படையான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். 1972வது ஆண்டிலே ஸ்வீடன் நாட்டின் தலைநகராகிய ஸ்டாக்ஹோம் என்கின்ற பட்டணத்திலே ஐக்கிய நாடுகள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதிலே மனித சுற்றுப்புற சூழல் குறித்து அநேக கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டதா. மனிதனை சுற்றிலும் இருக்கின்ற இயற்கை வளங்கள், அதனுடைய பயன்பாடு பற்றி அது பேசப்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் 1974வது ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுப்புற சூழல் தினமாக அங்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்மை சுற்றிலும் தேவனாகிய கர்த்தர் ஏராளமான இயற்கை வளங்களை நமக்கு தந்திருக்கின்றார். தேவனாகிய கர்த்தரின் படைப்பிலே அந்த இயற்கை வளங்கள் சிறப்பான ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீர்நிலைகளை கர்த்தர் நேர்த்தியாக படைத்தார். காற்றை சிருஷ்டித்தவரும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருடைய அந்த சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஒழுங்காக அவர் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை எல்லாம் எதற்காக படைக்கப்பட்டது என்று சொன்னால் மனித குலத்தினுடைய சிறப்புக்காகவே அது படைக்கப்பட்டது. ஆகவே இறைவனது படைப்பு என்பது அது சிறப்பானதாக அங்கு காணப்படுகிறது. 1969வது ஆண்டிலே இதே போன்ற ஜூன் மாதத்திலே 20ஆம் தேதி முதலாக நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விண்வெளிக்கு அவர் பயணம் மேற்கொண்டு விண்வெளியிலே அவர் தரையிறங்கினார். விண்வெளியிலே அவர் இறங்கினார். அதற்கு பிறகு அவரை தொடர்ந்து 1972வது ஆண்டிலே சார்ல்ஸ் டியூக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் அவரும் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டாராம்.
அவர் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டு அவர் போய் அந்த நிலவிலே இறங்கினவுடனே அவர் கூறின ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், அந்த விண்வெளியில இருந்து பூமியின் மேற்பரப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் இவ்வாறாக சொன்னாராம், ஐ கேன் see the glory of God. தேவனுடைய மகிமையை என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்லி அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் கூறினாராம். சங்கீதம் 19வது சங்கீதத்திலும் 1வது வசனத்திலே அங்கே இவ்வாறாக சங்கீதக்காரன் கூறுகிறான் இல்லையா? சங்கீதம் 19வது சங்கீதம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. தேவனுடைய படைப்புகள் எல்லாமே, தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்திற்காக படைத்த எல்லா படைப்புகளுமே தேவனுடைய மகிமையை மகத்துவத்தை வெளிப்படுத்துவதாக அங்கு காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டங்களிலே மாறி வருகின்ற சமநிலையற்ற இயற்கை சூழ்நிலைகள், பயோடைவர்சிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, அவை மனித இனத்திற்கும் பறவை இனங்களுக்கும் விலங்கு இனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு ஆபத்தாக அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. எது நம்முடைய பார்வைக்கு அழகு என்று சொல்லி நாம் வர்ணித்து வருகிறோமோ அதுவே இன்றைக்கு ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், கடற்கரைக்கு நாம் போகிறோம், அந்த அலைகள் கரையை நோக்கி வருகின்ற பொழுது தவழ்ந்து வருகின்ற வேளைகளிலே நம்முடைய கால்களை அந்த கடல் நீரில் நனைப்பது என்பது ஒரு அலாதி பிரியம், அது நல்ல ஒரு அனுபவம். ஆனால் அதே கடலில் இருந்து பெரிய ராட்சச அலைகள், சுனாமி விளைவாக வருகின்ற அந்த அலைகள் எழும்புகிற பொழுது அதுவே நமக்கு ஆபத்தாகி விடுகிறது. இதுவெல்லாம் எதனால் வந்தது என்று சொன்னால், பருவநிலை மாற்றங்களை மையமாக வைத்து இவைகளெல்லாம் அங்கு வருகிறது, ஏற்படுகிறது. பருவநிலை மாற்றங்கள், ஒருவேளை இன்றைக்கு அநேக வேளைகளிலே இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸை குறித்து அநேக காரியங்களை நாம் அறிந்து வருகின்றோம் ஊடகங்களின் வாயிலாக. அதனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மழை பொழிவை அது குறைய செய்கிறது. அது மாத்திரமல்ல, அமில மழையை, ஆசிட் ரெயினை அது வருவிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக இந்த பருவநிலை மாற்றத்தின் விளைவாக பனி பிரதேசங்களிலே உள்ள அந்த பனிக்கட்டிகள் எல்லாம், பனிமலைகள் எல்லாம் உருகி அதன் விளைவாக கடல் மட்டம், கடல் மட்டத்தினுடைய அந்த நீரின் அளவு உயர்ந்து கொண்டே செல்கிறது, அது நிலங்களை ஆக்கிரமித்து விடுகிறது என்கின்ற அந்த ஒரு அச்சுறுத்தலான செய்தியையும் நாம் கேட்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வெயிலின் அகோரமும் இந்த பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையிலே அதனுடைய விளைவாக வந்தது என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆய்வின்படி இவ்வாறாக கூறுகின்றார்கள், அதாவது 1961வது ஆண்டிலிருந்து 1990வது ஆண்டு வரை அந்த 30 ஆண்டுகளில் இருந்த வெப்பத்தினுடைய சராசரி அளவை விட கடந்த 5 ஆண்டுகளிலே 0.68 சென்டிகிரேட் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் ஈஸியாக சொல்லிட்டு போகிறோம், வர வர வெயில் கொடுமை தாங்கையே முடியலை அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, இதுவெல்லாம் எதனுடைய விளைவு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதனுடைய விளைவாக இப்படிப்பட்ட மாற்றங்கள், வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், மழை பொழிவு குறைந்து கொண்டு வருகின்ற சூழ்நிலைகள், இதுவெல்லாம் எதனுடைய விளைவு என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதனுடைய விளைவு என்று சொன்னால், நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, நம்முடைய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி ஒருவேளை சுற்றுப்புற சூழலை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை நாம் உணர்ந்து செயல்படவில்லை என்பதை அங்கு உணர்த்துகின்றது. அதனுடைய விளைவாகத்தான் இப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் நாம் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். பலவிதமான இயற்கை சீற்றங்கள், பலவிதமான நோய்கள், நம்முடைய ஆரோக்கியத்தையே இழந்து தவிக்கின்ற ஒரு இக்கட்டான காலகட்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இவைகளையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இயற்கையும் இயற்கையை சார்ந்து வாழுகின்ற இந்த மனுக்குலமும் மீண்டுமாக ஒரு விடுதலைக்காக ஏங்கி நிற்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவேதான்
இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை பொருள் விடுதலைக்கு ஏங்கி தவிர்க்கும் இயற்கை என்று சொல்லி, தேவன் படைத்த படைப்புகளாகிய அந்த இயற்கையும் ஒரு விடுதலைக்கு ஏங்கி தவிக்கிறது. அதே வேளையிலே அந்த இயற்கையை சார்ந்து நிற்கின்ற மனுக்குலமும் ஒரு விடுதலைக்காக ஏங்கி நிற்கின்றது. ஒருவேளை மனுக்குலம் விடுதலைக்காக ஏங்கி நிற்கிறது என்று சொன்னால் இரண்டு விதங்களிலே நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, உலக பிரகாரமான ஒரு விடுதலை, இயற்கையை சார்ந்திருப்பதினாலே, ஒருவேளை இந்த இயற்கை பாதிக்கப்பட்டதினாலே நமக்கு வருகின்ற பலவிதமான துன்பங்கள், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஏக்கமும் நமக்குள்ளாக இருக்கின்றது. அதே வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்றைக்கு மனுமக்கள் ஒரு விடுதலைக்காக ஏங்கி நிற்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மாணவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய ரோமர் 8வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பகுதியிலே இயற்கை எப்படி விடுதலைக்காக ஏங்கி நிற்கின்றது என்பதை குறித்தும், இறைமக்கள், இறைமைந்தர்கள் எப்படி விடுதலைக்காக ஏங்கி நிற்கின்றார்கள் என்பதை குறித்தும் இரண்டு காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, ஏங்கி நிற்கும், ஏங்கி தவிர்க்கும் இயற்கை, குரோனிங் கிரியேஷன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இது வெளிப்படையான ஒரு ஏக்கம். ரோமர் 8வது அதிகாரம் 19வது 20வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 19வது 20வது வசனம், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. அதெனென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு சிருஷ்டிப்புகள் அனைத்துமே காத்திருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், அழிவிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிப்புகளும் அங்கு காத்திருக்கிறது என்று சொல்லி இங்கு கூறுகின்றார். எப்படி ஒரு ஆதாம் செய்த பாவத்தினாலே, தவறினாலே முழு மனுக்குலமும் அழிவை சந்தித்ததோ, அதே போல ஒவ்வொரு தனி மனிதனும் செய்கின்ற ஒரு தவறினாலே இன்றைக்கு இயற்கையே நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுக்குலத்தினுடைய ஆதிக்கம், மனிதர்களுடைய ஆணவம், மனிதர்களுடைய சுயநலம், இவற்றால் நாம் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற அந்த இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருக்கின்றோம். அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட அழிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது சரியாக பொருந்தும். We are destroying ourselves by destroying the nature. இயற்கையை பாழ்படுத்துவதன் மூலமாக நம்மை நாமே நாம் பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்மை நாமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் மனுமக்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு என்ன? ஒருவேளை வேதத்தின் அடிப்படையிலே இந்த இயற்கையை சார்ந்து நிற்கின்ற நாம், இயற்கை இன்னும் தலை தோங்குவதற்கு, இயற்கை தன்னுடைய எல்லா அழிவிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்கப்படுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு மனிதர்களாகி நாம் நம்முடைய ஆதிக்கத்தினாலும், நம்முடைய ஆணவத்தினாலும், நம்முடைய சுயநலத்தாலும் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற இயற்கை வளங்களை நாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கின்ற இயற்கையானது ஏங்கி நிற்கின்றது, ஏங்கி தவிர்க்கின்றது. எதற்காக? மனிதர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அது ஏங்கி நிற்கின்றதா? அன்பானவர்களே, நாம் இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றவர்களாக அல்ல, இயற்கையை பொறுப்புடன் பேணி காக்கின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 26வது வசனத்திலே அங்கு கூறப்பட்டிருக்கிறது, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவனாகிய கர்த்தர் மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கின அந்த வேளையிலே அங்கே எல்லா படைப்புகளையும் படைத்து மனுக்குலத்தை
அதனை ஆளக்கடவர்கள் என்று சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்து அங்கு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை ஆளக்கடவர்கள் என்று சொன்னால் ஆதிக்கம் செலுத்துகின்றவர்கள் அல்ல. அதனுடைய கிரேக்க பதம், மன்னிக்கவும், எபிரேய பதம், ஆளக்கடவர்கள் என்கின்ற வார்த்தைக்கான எபிரேய பதம் ராதா என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ராதா என்று சொன்னால் டு பி ரெஸ்பான்சிபிள், பொறுப்புடன் வாழக்கூடிய ஒரு மனுக்குலத்தை தான் தேவனாகிய கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கினார். மாறாக ஆதிக்கம் செலுத்துகின்ற, இல்லை என்று சொன்னால் இயற்கையை ஆளக்கூடிய ஒரு மனுக்குலத்தை அவர் உருவாக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கோ மனிதர்களாகி நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய ஆதிக்கத்தினாலே காடுகளையும் மரங்களையும் அழித்து குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பிறகு மழையே பெய்யவில்லை என்று சொல்லி நாம் ஏங்கி தவிக்கின்றோம். சுகாதாரமான காற்று நமக்கு இல்லை என்று சொல்லி நாம் வேதனைப்படுகின்றோம். அன்பானவர்களே, ஒரு ஆய்வுகளை இவ்வாறாக கூறுகின்றார்கள். இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து இதுவரையிலும் உலகத்திலே 50% மழை காடுகள் அழிக்கப்பட்டு விட்டது, அழிந்து போய்விட்டது என்று சொல்லி கூறுகின்றார்கள். இந்த மழை காடுகளிலே தான் 70% விலங்கினங்கள், தாவர இனங்கள் அங்கு வாழ்ந்து வருகின்றது. அது மாத்திரமல்ல, கூறுகின்றார்கள் உலகளவிலே ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு கால்பந்து அளவிலே அங்கு காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, உலகளவிலே ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு கால்பந்து ஃபுட்பால் சைஸ் அளவுள்ள பரப்பானது அங்கு அழிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஒரு புள்ளி விவரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, காடுகள் அழிக்கப்படுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற விலங்கினங்கள், பறவை இனங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒருவேளை இதே நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில் தண்ணீருக்கு பெரிய ஒரு பஞ்சம், பெரிய ஒரு தட்டுப்பாடு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்று சொன்னால் தண்ணீரை நாம் இப்பொழுதே காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் இல்லையா? வேதத்திலும் கூட அதைத்தான் அங்கு கூறுகின்றார். புலம்பல் 5ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். புலம்பல் 5ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம், எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் என்று சொல்லி. ரொம்ப டீசெண்டாக இருக்குது. போகும்போது கடையில் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு அப்படி நாம் போயிடலாம். ஆனால் அதனை நாம் குடித்து தீர்த்த பின்பு அந்த பாட்டிலை அப்படியே தூக்கி தூர வீசுவது தான் பலவிதமான தீமையான விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது. தூக்கி வீசப்பட்ட அந்த வாட்டர் பாட்டில் பூமிக்கு உள்ளே போச்சுன்னு சொன்னால், நிலத்துக்குள்ளே போச்சுன்னு சொன்னால் நிலத்தடி நீர் மட்டத்தை அது குறைத்து விடுகிறது. மழை நீர் அங்கு பூமிக்குள்ளாக செல்லாத வண்ணம் அது தடுத்து விடுகிறது. அதே பிளாஸ்டிக் பாட்டிலை நம்ம எரிச்சோன்னு சொன்னால் அதனை சுவாசிக்கின்ற மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவேளை அது கடல் பகுதியிலே போய் இது சேர்க்கின்ற பொழுது அங்கு வாழுகின்ற ஏராளமான உயிரினங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எனக்கன்பானவர்களே, ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ஒரு ஆள் தூக்கி ஒரு பாட்டில் வீசுவதனாலயா இப்பொழுது பெரிய பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இப்படியே ஒவ்வொருத்தரும் வீசினா அது பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இறை மக்களாகிய நாம், இயற்கையை சார்ந்து வாழுகின்ற நாம் இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு இயற்கையை பேணி பாதுகாக்கின்ற பொறுப்புணர்வோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய இந்த ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த முழு உலக இயற்கையும் அது ஏங்கி தவித்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து நாம் பார்த்தோம்னு சொன்னால் மனிதனுடைய ஆணவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த முழு உலக இயற்கையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலுமே நான் தான் சிறந்தவன் என்கின்ற அந்த ஒரு ஆணவம் மனிதர்களுக்குள்ளாக, மனுக்குலத்திற்குள்ளாக இருப்பதினாலே அங்கு இயற்கையை பாழ்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நான் தான் ஞானவான் என்கின்ற பெருமை நம்முடைய ஞானத்தினாலே அங்கு அழிவுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கின்றோம், அழிவுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் யோபு 12ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்திலே
அங்கே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. யோபு 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும் என்று சொல்லி. ஒருவேளை மற்ற படைப்புகளுக்கு இல்லாத ஒரு ஞானம் எனக்கு இருக்கிறது என்கின்ற அந்த ஆணவம், அந்த பெருமை மனிதர்களுக்குள்ளாக இருப்பதினாலே என்னவோ இன்றைக்கு மனிதர்களாகி நாம் நம்முடைய ஞானத்தினால், நமக்கு இருக்கின்ற திறமையினாலும் அறிவினாலும் இந்த இயற்கையை நாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அந்த இயற்கை இதற்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய ஆணவத்திலிருந்து என்றைக்கு, இந்த ஆணவ பிடியிலிருந்து என்றைக்கு நான் விடுதலை பெறப்போகிறேன் என்று சொல்லி அது இயங்கிக் கொண்டே இருக்கிறதாம். அன்பானவர்களே, கடவுள் படைத்த ஒவ்வொரு படைப்புமே நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றதாம். அதைத்தான் இங்கே யோபு 12வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே கூறுகின்றார், நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும், அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். ஒருவேளை தேவன் படைத்த படைப்புகள் எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு போதித்து கொண்டே இருக்கின்றது. நாம் தான் ஞானவான்கள் அல்ல. ஆகவே மற்ற படைப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சில படிப்பினைகளை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் கூட கூறப்பட்டிருக்கிறது இல்லையா, சோம்பேறி சுறுசுறுப்பை எங்கு கற்றுக்கொள்ள வேண்டும், யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரு எறும்பிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இப்படியாக கர்த்தர் படைத்த எல்லா படைப்புகளும் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை நீங்களும் நானும் ஞானவான்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். நம்முடைய ஞானத்தினால் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களையோ மற்ற படைப்புகளையோ ஒரு நாளும் அள வைக்கவே கூடாது. எந்த ஒரு மரமும் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னை சார்ந்திருக்கின்ற எந்த ஒரு விலங்கையோ, அது மனிதர்களாக இருந்தாலும் பறவை இனங்களாக இருந்தாலும், அவைகளுக்கு ஒரு தீங்கும் செய்வதில்லை. ஒரு மரம் தன் வாழ்நாட்களிலே எத்தனையோ மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய அளவிற்கு பிராணவாயு, அந்த ஆக்சிஜனை அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி கூறப்படுகிறது. அன்பானவர்களே, சராசரியாக ஒரு மரம் 50 ஆண்டுகள் அது வாழுகிறது என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்வோம். அந்த 50 ஆண்டுகால வாழ்க்கையிலே அது கிட்டத்தட்ட 2700 கிலோ அளவு அந்த ஆக்சிஜனை அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி கூறுகின்றார்கள். இதனை ஒருவேளை நம்ம ரூபாய் கணக்கில் நம்ம மதிப்பிட்டு பார்த்தால், ஒரு மரம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு சமமான ஆக்சிஜனை அது வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு சிறிய பலவீனம் வந்து நாம் சுவாசிப்பதற்கு நாம் திணறுகிற பொழுது மருத்துவமனையிலே கொண்டு போய் நம்முடைய சரீரத்தில் வெண்டிலேட்டரை மாட்டி செயற்கை முறையாக நாம் சுவாசிப்பதற்கு நமக்கு அங்கு மருத்துவம் செய்யப்படுகிறது. ஒருவேளை அதனுடைய விலைக்கிரயத்தை நாம் பார்த்தால் எவ்வளவோ அதிகமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம தப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த இயற்கையை பேணி நாம் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய ஆணவத்தினால் நாம் இயற்கையை பாழ்படுத்தாமல் கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற ஞானத்தினால் இயற்கையை பாதுகாக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டுமாம். நம்முடைய ஆணவத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறும்படியாக இந்த இயற்கை ஏங்கி தவிக்கிறது. ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்றது. நம்முடைய ஆணவ பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இயற்கையானது அது தவிக்கின்றது. தொடர்ந்து நான் பார்த்தோம் என்று சொன்னால், மனிதர்களாகி நம்முடைய சுயநலத்தின் பிடியிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த இயற்கையானது அங்கு ஏங்கி தவிக்கின்றதாம். என்னென்று சொன்னால், இங்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாக காணப்படுகின்ற சுயநலமானது மனித சமுதாயத்திற்குள்ளாக மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கின்ற சுற்றுப்புற சூழ்நிலையிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். என்று சொன்னால், மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்தால் தங்களுடைய குடியிருப்பின் எல்கைகளை விரிவுபடுத்துவதற்காக சுற்றுப்புறத்தை அங்கு பாழ்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலேயே இந்தியாவிலே தான் நிலப்பரப்பு, அதாவது விவசாயம் செய்வதற்கான நிலப்பரப்பு அதிகமாக இருப்பதாக அங்கு கூறப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய சுயநலத்தாலும் நம்முடைய பேராசையாலும் இன்றைக்கு
நாம் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த பேராசையாலே இன்னும் நாம் நிலங்களையும் பாழ்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை மகசூல் தரக்கூடிய ஒரு நிலத்தை நாம் அதிக அளவு உரம் போட்டு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2-3 மகசூலாவது நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி குறுகிய காலகட்டங்களிலே விளைய செய்யக்கூடிய அளவிற்கு நாம் விவசாய பணிகளை நாம் மேற்கொள்ளுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, எல்லாமே எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும், கொஞ்ச நாளில் ஒரு பெரிய மகசூல் எங்களுக்கு கிடைக்கணும், அதே நாங்கள் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2-3 முறை நாங்கள் செய்தாக வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி எடுக்கின்றோம். பலவிதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் விவசாயத்தில் பயன்படுத்துவதனாலே ஒருவேளை என்னவோ நமக்கு மகசூல் கிடைக்கிறது, ஆனால் அதே வேளையிலே அந்த நிலமானது அதிக அளவு அது பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்த நாளில் நிறைந்த லாபம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம், ஆனால் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம், மனிதர்களாகிய நம்முடைய ஆயுசு நாட்களும் குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஏனென்று சொன்னால் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் நிலங்களிலே பயன்படுத்துவதனாலே அந்த நிலத்தினுடைய தன்மையை நாம் கெட்டுப்போக பண்ணுகின்றோம், அந்த நிலத்தை மலடாக்கி விடுகின்றோம். காலப்போக்கில் நாம் என்ன செய்து விடுகிறோம், பிறகு இந்த நிலம் ஒன்றுக்கும் உதவாது, எதையும் இந்த நிலத்திலே விளைவிக்க முடியாது என்று சொல்லி நாம் முடிவு கட்டி அதனை நாம் வீட்டு மனைகளாக நாம் மாற்றி விடுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இதுவெல்லாம் எதனாலே வருகிறது? நம்முடைய சுயநலத்தால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நான் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கின்ற நாம் நம்முடைய சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பதற்கு அநேக வேளைகளிலே தவறிவிடுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சுயநலத்தாலே நம்முடைய பிற்கால சந்ததியினருக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு பூமியை நாம் விட்டு செல்வதற்கு நாம் தவறிவிடுகின்றோம். இன்றைக்கு நம்முடைய சுயநலத்தினாலே இப்படிப்பட்ட தீமைகளை நாம் இயற்கைக்கு எதிராக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் மறந்து விடக்கூடாது, நம்முடைய சுயநலத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நம்முடைய சுயநலத்தின் பிடியிலிருந்து இந்த இயற்கையும் வெளிவர வேண்டும் என்பதற்காக அது தவித்து கொண்டே இருக்கின்றதா. வேதத்தில் நாம் பார்த்தோன்னு சொன்னால் யோனா என்கின்ற அந்த தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோனாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு நினிவே பட்டணத்தில் சென்று கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிரசங்கிக்கின்றார். அவ்வாறாக அவர் பிரசங்கித்த அந்த மாத்திரத்தில் அங்குள்ள மக்கள் எல்லோரும் மிருக ஜீவன்கள் கூட அங்கு ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தாங்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்தினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஒருவேளை கர்த்தர் இந்த யோனாவிடம் சொல்லியிருந்தார், நான் இந்த நினிவே பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி. யோனாவுக்கு ரொம்ப ஆசை, எப்படி கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லி தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பட்டணத்திற்கு வெளியே ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அவன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாதபடிக்கு மனம் மாறினார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் இந்த காரியம் சுயநலம் பிடித்த இந்த யோனாவுக்கு மிகவும் கஷ்டமாகி போனது. ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், யோனா 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஒருவேளை இந்த யோனாவினுடைய சுயநலம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் எனக்கு மாத்திரம் இரக்கம் செய்கிறவராக இருக்கணும், மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இரக்கம் செய்யக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அங்குள்ள மக்கள் கூட்டத்தோடு கூட அங்கிருந்த மிருக ஜீவன்களும் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் மனம் இறங்கினார். இந்த சுயநலம் பிடித்த இந்த யோனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அங்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். எனக்கு மாத்திரம் கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கணும், மற்றவர்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டக்கூடாது என்று சொல்லி சுயநலத்தோடு வாழ்ந்த இந்த யோனாவுக்கு கர்த்தர் தம்முடைய செய்கையின் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை அங்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சுயநல எண்ணங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த சுயநலத்தின் பிடியிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். ஒருவேளை என்னை சார்ந்திருக்கின்ற எங்களை சுற்றிலும் இருக்கின்ற அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளும் அந்த இயற்கையும் எங்களுடைய சுயநலத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறும்படியாக, எங்களுடைய சுயம் அழிக்கப்படும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே
நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இவ்வாறாக நம்முடைய ஆதிக்கத்திலிருந்தும் நம்முடைய ஆணவத்திலிருந்தும் நம்முடைய சுயநலப்பிடியிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு நிற்கின்ற அந்த இயற்கைக்கு, அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் ஏராளம் இருக்கிறது. we must reduce. நாம் முதலாவதாக குறைத்துக் கொள்ள வேண்டும். எதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிளாஸ்டிக்கை நாம் யூஸ் பண்ணுவதை ரொம்ப நாம் குறைக்க வேண்டும் என்று சொல்லி பொதுவாக இங்கு கூறப்படுகிறது. நாம் எந்த அளவிற்கு அந்த பிளாஸ்டிக் யூசேஜை நாம் குறைக்கிறோமோ அந்த அளவிற்கு நிலத்தினுடைய வளத்தை நாம் மேம்படுத்த முடியுமா? அதே போல we must restore. நாம் இழந்து போன அந்த எல்லா வளங்களையும் மீட்டெடுப்பதற்கு நம்முடைய திறமையை, நமக்கு இருக்கின்ற ஆர்வத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ரீதிங்க் ஆஃப் அவர் பாஸ்ட். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த கடந்த கால வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருக்கின்ற வீட்டை சுற்றிலும் கட்டாயம் மரம் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலும் மரங்களை வளர்ப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பொழுது அந்த பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒரு மரக்கன்று ஒன்றை கொடுத்து வீடுகளிலே நாம் வளர்க்க சொல்லலாம். ஐயா, எங்கள் வீட்டில் இடம் இல்லை, ஸ்கூலில் கொண்டு பிள்ளைகளை வளர்க்க சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அந்த இயற்கையின் மீது உள்ள கரிசனையை நாம் பிள்ளைகளுக்குள்ளாக ஊட்டி வளர்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இயற்கையோடு கூட வாழ்ந்தார்கள். மரம் வளர்ப்பதிலே அந்த அளவிற்கு அவர்கள் கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். வயல் இருந்தால் கூட அந்த வயல் வரப்புல ஒரு மரம் இருக்கும். எதுக்கு இருக்கும்னு சொன்னால், கஷ்டப்பட்டு வயலில் வேலை செய்வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் அந்த நெல்லை உட்கார்ந்து என்ன செய்யலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்வதில்லை, வயல் நிலங்களிலே கூட அங்கு நெல்களை விளைவிக்கின்ற வயல் நிலங்களிலே கூட அநேக இடங்களிலே நாம் மரங்களை பார்ப்பது அரிதான ஒரு காரியமாக போனது. ஏனென்று சொன்னால், அந்த மரத்தின் நிழல் விளைச்சலை பாதிக்கும் என்று சொல்லி நாம் தடுத்து விடுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நம்மை சார்ந்து நிற்கின்ற இந்த இயற்கையை நாம் பேணி பாதுகாக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஊடகத்தினுடைய பயன்பாடுகள் வளர்ந்து வருகின்ற இந்த காலகட்டங்களிலே சமுதாயத்தில் நடைபெறுகின்ற பிரச்சனைகள், நாட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு ஒரு நொடி பொழுதிலே நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் அதே வேளைகளிலே சில பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தவறி போனோம். நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்திலே நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைகளையும் அவர்கள் எழுதி வைத்தார்கள். ஆனால் அதே வேளையிலே நம் மீதுள்ள நம்பிக்கையினாலே நம்முடைய கடமை என்ன என்பதை எழுதுவதற்கு அவர்கள் மறந்து போனார்கள். ஆகவேதான் 1976 ஆண்டிலே நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய 42வது சட்ட திருத்தத்திலே ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிய ஒரு 10 முக்கியமான கடமைகள் அங்கு புகுத்தப்பட்டது. அதிலே ஒன்று சிறப்பானது, இந்திய குடிமக்கள் இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவதோடு அந்த இயற்கை சூழலின் மீது இரக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த இந்திய தேசம் எல்லா வளங்களும் எல்லா செழிப்பும் மிகுந்த ஒரு தேசம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த கானான் தேசத்தை கொடுத்தார் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்தார். அந்த தேசத்திலே ஏராளமான வளங்கள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உபாகமம் 8:7, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகின்றார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகின்ற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அந்த தேசத்தில் நீர்வளம் மிகுந்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள ஒரு தேசம். அந்த தேசத்திலே நிலவளங்களும் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி இன்னுமாக கூறப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்திலே, அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். கனிம வளங்களும்
அந்த தேசத்தில் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் நம்முடைய இந்திய தேசத்திலும் நீர்வளம் நமக்கு இருக்கிறது, நில வளங்கள் இருக்கிறது, கனிம வளங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, இவற்றையெல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பை இந்திய குடிமக்களாகிய நமக்கு, திருச்சபையை சார்ந்த பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விடுதலைக்காக ஏங்கி தவிக்கின்றோமோ, அதே போல நாம் சார்ந்திருக்கின்ற இயற்கை சூழ்நிலைகளும் நம்முடைய ஆணவத்திலிருந்தும் நம்முடைய ஆதிக்கத்திலிருந்தும் நம்முடைய சுயநலத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறது. இதனை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாகி நாம் இந்த நாளிலே ஒரு பொறுப்புணர்வோடு கூட செயல்படும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இயற்கை ஏங்கி தவிக்கின்றது, அது வெளிப்படையான ஒரு ஏக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். குரோனிங் கிரியேஷன் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குரோனிங் சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இறை மக்களுடைய ஏக்கத்தையும் நாம் பார்க்கின்றோம். இது உள்நோக்கிய ஒரு ஏக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ரோமர் 8வது அதிகாரத்திலே அங்கு தொடர்ந்து உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாக உள்ளான வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் இருக்கிறது. அது என்ன ஏக்கமாம்? ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே நாம் தவிக்கின்றோம். எப்படி இயற்கையானது ஒரு விடுதலைக்காக ஏங்கி நிற்கின்றதோ, அதே போல இறைமைந்தர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நமக்குள்ளாக ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் இருக்கின்றோம். அது என்ன ஏக்கம்? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற வேதனை, துன்பம், பாடுகள், இவைகளிலிருந்து என்று எனக்கு விடுதலை கிடைக்கும், என்று கடவுள் எனக்கு வாக்கு பண்ணின அந்த மகிமையுள்ள வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தோடு கூட நாம் காணப்படுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த மீட்பை பெற முடியாதபடிக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அநேக வேதனைகளும் பாடுகளும் நம்மை தடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே தான் தேவன் இங்கே ரோமர் நிருபத்தில் கூறப்படுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி. அன்பானவர்கள், அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எல்லா வேதனைக்கும், எல்லா துக்கங்களுக்கும், எல்லா பாடுகளுக்கும் ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் செய்ய வேண்டியது என்ன? அந்த விடுதலைக்காக நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகள், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தை, மேலான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுது என்று சொன்னால் நாம் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கின்ற வேளையிலே நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளையாகிய எனக்கு ஒரு மீட்பு உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நான் படுகின்ற கஷ்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வருகின்ற பாடுகள், வேதனைகள், இவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டு என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு விடுதலை தந்து அந்த மகிமையுள்ள ஒரு வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, அந்த மகிமையுள்ள வாழ்வுதான் அந்த புதிய எருசலேம், அந்த புதிய வானம், அந்த புதிய பூமி என்கின்ற அந்த மேலான ஒரு பாக்கியத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த புத்திர சுவிகாரத்தினால் கிடைக்கக்கூடிய இந்த மீட்புக்காக காத்திருக்கின்ற நாம் தொடர்ந்து தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு பொறுமையோடு கூட நாம் காத்திருப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய எல்லா துன்பங்களிலிருந்து, நம்முடைய எல்லா பாடுகளிலிருந்து விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, ஒருவேளை இயற்கை ஒரு விடுதலைக்காக ஏங்கி தவிக்கின்றது, இறை மக்களாகிய நாமும் ஒரு விடுதலைக்காக ஏங்கி தவிக்கின்றோம். இயற்கை எதற்காக ஏங்கி தவிக்கின்றது? எப்படிப்பட்ட விடுதலைக்காக? மனிதர்களாகி நம்முடைய ஆதிக்கத்திலிருந்தும், நம்முடைய ஆணவத்திலிருந்தும், நம்முடைய சுயநலத்தின் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயற்கையானது ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய கரங்களிலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கின்றார். நம்மை சூழ்ந்திருக்கின்ற, நாம் சார்ந்திருக்கின்ற இந்த இயற்கை வளங்களை பேணி பாதுகாக்கின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஏக்கம் உண்டு. என்ன ஏக்கம்? நம்முடைய வேதனை, நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய துன்பங்கள்,
இவைகளிலிருந்து என்றைக்கு நாம் விடுதலை பெறப் போகிறோம் என்று சொல்லி அன்பானவர்களே வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது இல்லையா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார். ஒருவேளை இன்றைக்கு இந்த முழு உலகமே ஒரு விடுதலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டே இருக்கின்றது. என்று இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடிய வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது என்று சொல்லி முழு உலகமுமே ஏங்கி தவித்துக் கொண்டே இருக்கின்றது. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி தேவ சமூகத்திலே தொடர்ந்து நாம் காத்திருப்போம். தேவன் தருகின்ற மேலான விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டு நம்மை சார்ந்திருக்கின்ற சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு அந்த விடுதலையை நாம் பகிர்ந்து கொடுப்போம். தேவனுக்கு சாட்சிகளாக நாம் வாழுவோம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 460 பாடுவோம். தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ என்ற பாடலை பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரே கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே
குடும்பமாக உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவரீர், இதோ நீர் எங்களுக்காக படைத்திருக்கின்ற எல்லா படைப்புகளுக்காக, உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக, வல்லமையான உம்முடைய செயல்களுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சாமி. இதோ மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவர் அநேக வேளைகளிலே எங்களுடைய ஆதிக்கத்தினாலும் எங்களுடைய ஆணவத்தினாலும் ஆண்டவர் எங்களுடைய சுயநலத்தாலும் எங்களை சுற்றிலும் இருக்கின்ற இயற்கையை நாங்கள் பாழ்படுத்தி விட்டோமப்பா. இதோ எங்களை சுற்றிலும் இருக்கின்ற இயற்கையானது எங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து, எங்களுடைய ஆணவத்திலிருந்து, எங்களுடைய சுயநலத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக அது ஏங்கி தபித்து கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் எங்களுக்கு நீர் உணர்த்தினீர் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை இந்த பூமியில ஏற்படுத்தின நோக்கத்தை உணர்ந்தவர்களாக பொறுப்புணர்வோடு கூட நடந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே, அநேக விதமான இயற்கை சீற்றங்களுக்கு தனி மனிதர்களாக நாங்கள் அநேக வேளைகளிலே காரணமாகி போனோமப்பா. அந்த பாவங்களை எல்லாம் எங்களுக்கு நீர் மன்னிங்க சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் வருங்காலங்களிலே பொறுப்புணர்வோடு கூட நடந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு பூமியை நாங்கள் விட்டு செல்லவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எப்படி இந்த இயற்கையானது விடுதலைக்காக ஏங்கி தவிக்கின்றதோ அதே போல இறை மக்களாகிய நாங்களும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களின் விடுதலைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் படுகின்ற வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இவைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த மீட்பின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு கூட நாங்கள் காணப்படுகிறோம் சாமி. ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய ஏக்கங்களையும் ஆண்டவர் நீர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உண்மையை நம்பியிருக்கின்ற எங்களுக்கு ஆண்டவர் ஒரு மேலான விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. குறிப்பாக தேவரீர், இந்த நாட்களிலே இந்த முழு உலகமுமே ஆண்டவரே இந்த கொடிய நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஏங்கி தவித்து வருகிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கின்றீரப்பா. தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் ஆளுகை செய்கின்றவர், சகலத்தையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கின்ற தேவன். ஆண்டவரே, காணக்கூடியதையும் காணக்கூடாததையும் உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த கொடிய நோயிலிருந்து ஒரு விடுதலையை இந்த தேசத்திற்கு ஆண்டவரை முழு உலகத்திற்கும் நீர் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஒருவேளை மனித முயற்சிகள் அற்பமானது சுவாமி, ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நீர் செயல்பட ஆரம்பித்தால் ஆண்டவரே, நீர் செயல்பட ஆரம்பிக்கின்ற வேளையிலே சகல காரியங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நீர் நடத்தி தருகின்ற என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேவன் தாமே எங்களுக்காக நீர் செயல்படுவீராக. ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய விடுதலையை தந்து நாங்கள் எல்லோரும் மீண்டுமாக சுபிட்சமாக மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூடவே இருக்கட்டும் சாமி. இந்த வேளையிலே, குறிப்பாக இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சாமி. உம்முடைய கிருபை மாத்திரம் பிள்ளைகளை வழிநடத்துவதாக. விசேஷமாக தேவரீர், இந்த கல்லடைக்குறிச்சி சேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதில் தந்திருக்கின்ற எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் வளர்ந்து பிறகு செய்யுங்க. இதோ எங்களுடைய திருமண்டலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆளுகை செய்வீராக. நம்முடைய தேசத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தலைவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாக தேவரே, இந்த கொடிய காலகட்டங்களிலே ஆண்டவரே, தேசத்தின் நல்வாழ்வுக்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களையும் முயற்சிகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவர் தாமே கூடவே இருந்து வழிநடத்துவீராக. அதே போல தேவரீர், இந்த தேசம் எங்கு நடைபெறுகின்ற எல்லா விதமான ஊழியங்களையும் மிஷினரி பணிகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திங்கப்பா. அன்றாட தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. அன்றைக்கு எலியாவை காகங்களின் மூலமாக போஷித்த அதே தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீர் போஷித்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. மீதியான நேரம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் தாமே எங்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்துவீராக. துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கு நாங்கள் செலுத்துகின்றோம்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தது என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆராதித்த இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் கல்லடைக்குறிச்சி சேகரத்தின் சார்பாக, கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். God bless you all.